ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம். ஒரு 2x2 கிளாத்தில் எப்படி பேக் ஓப்பன் வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதே 2x2 கிளாத்தில் நான் கட் பண்ணுற மெத்தட்லேயே நீங்கள் லைனிங் ப்ளவுஸும் கட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான். நான் ஆனால் உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் வச்சு சொல்லித்தர போகிறேன். உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டும் நீங்கள் வச்சு இதே மாதிரி கட் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக வரும். நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் இப்படி தான் எடுக்கணும். ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுங்கிறத ஏற்கனவே நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நம்மளோட சேனலுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த அளவுகளை வச்சு தான் நம்ம ப்ளவுஸ் பிட்டில் கட் பண்ண போகிறேன். நான் 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன் இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு. இப்போ எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு மடிச்சு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நான் மடிச்சு போட்டிருக்கேன். ஃபோல்டு பண்ண பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஓப்பன் பக்கம் இருக்கணும். இது 38 சைஸ் ப்ளவுஸு அப்படின்றப்போ என்னோடய பேக் லென்த்தே நான் 14 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட அதிகமாக எடுக்கும்போது ஒரு 15 இன்ச் வரைக்கும் எடுக்கிறீங்கன்னு வைங்க. இப்போ இதே மெத்தட்லேயே பேக் அண்ட் ஃப்ரண்ட் நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு ஸ்லீவுக்கு துணி பத்தாது, யாக் பட்டிக்கும் துணி பத்தாது. அதனால் இந்த 1 மீட்டர் கிளாத்தை நான் பேக் பார்ட்டில் ஓப்பன் வைக்கிறதுனால இப்படி எடுக்க போகிறேன். பேக் பார்ட்டை மட்டும் இப்படி எடுக்க போகிறேன். இப்படி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டை நான் இந்த பக்கம் வச்சு எடுக்க போகிறேன். இல்லை நீங்கள் நேராக தான் கட் பண்ண போகிறீங்கன்னா 1.5 மீட்டர் ப்ளவுஸ் பிட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் பேக் பார்ட் மட்டும் கட் பண்ண போகிறேன். அதுக்கு கிளாத்தை நான் எப்படி மடிச்சு போட்டிருக்கேன்னா, ஓப்பன் பண்ண பக்கம் என்னோட பக்கமும் எனக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண பக்கமும் இருக்கிற மாதிரி மடிச்சு போட்டிருக்கேன். கீழே ஈவனாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கீழே ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு மேலே மடிச்சு தைக்கிறதுக்கு இடுப்பு பகுதி மடிச்சு தைப்போம் இல்லையா, அதுக்கு 1.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம பேக்கோட லென்த்து, ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, இது பேக் லென்த்து 14 இன்ச்சு. அதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு கோடு போட்டுடுறேன். இதுக்கு மேலே ஷோல்டர் பிடிச்சு தைக்க 1/2 இன்ச்சு. அடுத்ததாக இது பேக் ஓப்பன் அப்படின்றதுனால நம்ம ஊப்பட்டியை நைப்பட்டி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் விடுவோம் இல்லையா, அதை இங்கே நம்ம மார்க் பண்ணோம். நீங்கள் 1/4 இன்ச்சில் தைக்கிற மாதிரினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்குன்னு தனியாக இட விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் ஊப்பட்டியை நைப்பட்டி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ இதுலேயே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுக்க வேண்டிய அளவுகள் எல்லாம் இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் தான் எடுக்க போகிறோம். இப்போ ஷோல்டர் எப்படி மார்க் பண்ணாங்கிறத பார்க்கலாம். என்னோடய ஃபுல் ஷோல்டர் அளவு 16 இன்ச் இருக்குது. அதில் பாதி 8 நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஷோல்டர் ஃபார்முலா எப்படி எடுக்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருப்பேன். இது இன்னொரு மெத்தடு, ஆனால் ஆன்சர் ரெண்டுத்துக்குமே சேமாக தான் வரப்போகுது. 8 இன்ச்சு ஆஃப் ஷோல்டர் நான் மார்க் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக என்னோடய நெக் லென்த்து, என்னோடய பேக் நெக் லென்த் 8 இன்ச்சு, அதை நான் மார்க் பண்ணுறேன். எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். அடுத்ததை இந்த ஆஃப் ஷோல்டர்லேருந்து ஒரு வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஷோல்டர் சரிவு வராமல் இருக்கும். அது எப்படி மைனஸ் பண்ணணும்னா, இப்போ என்னோட கழுத்து உயரம் 8 இன்ச் எடுத்திருக்கேன். 8 இன்ச்சில் நான் -1 பண்ணணும். -1 ஏன் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். 8ல் -1 பண்ணோம்னா 7 இன்ச்சு. 7 கூட இன்ட்டு 0.25 நம்ம பெருக்கணும். 0.25ங்கிறது இங்கேருந்து நம்ம 1/4 இன்ச்சாக மைனஸ் பண்ணுற அளவு. -1ங்கிறது நம்ம இங்கே மார்க் பண்ணுற அளவு. இப்போ நெக் லென்த் 1 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட ஆஃப் ஷோல்டரோட அளவு அப்படியே தான் இருக்கும். அதை நம்ம குறைக்க மாட்டோம். 1 இன்ச்சுக்கு மேலே நம்மளோட கழுத்து உயரம் அதிகமாச்சுன்னா நம்ம ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 1/4 இன்ச்சு குறைக்கணும். இதுதான் மெத்தடு. இப்போது இந்த 8ல் தான் இந்த -1 பண்ணணும். -1 பண்ணோம்னா 7 இன்ச்சு வருது. அந்த 7 கூட இன்ட்டு 0.25 பெருக்கணும். இப்போ இது என்னோட நெக் லென்த்து -1 இன்ட்டு 0.25. 8ல் 1 போச்சுன்னா 7 இன்ட்டு 0.25. இதை நம்ம பெருக்கணும் அப்படின்னா 1.75 வருது. இந்த 1.75 தான் நம்ம இங்கேருந்து மைனஸ் பண்ணணும். இப்போ ஆஃப் ஷோல்டர் அளவு நம்ம 8 இன்ச் வச்சுருக்கோமா, இங்கேருந்து 1.75 நம்ம மைனஸ் பண்ணுறோம்.
அப்போது மீதி எவ்வளோ வருதோ இதுதான் நம்மளோட ஆஃப் ஷோல்டரோட வேல்யூ. இப்படி வச்சோம்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 6.25 இன்ச் வருது என்னோடய ஆஃப் ஷோல்டரோட அளவு. இப்போது இதிலேருந்து தான் நம்மளோட ரெடி ஷோல்டர் எடுத்து அதுக்கு தையலுக்கான அளவு விட்டு தைக்கணும். இப்போ ஷோல்டரோட ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, அதுக்குள்ளார என்னோடய ரெடி ஷோல்டர் 2.5 இன்ச்சு, அதுக்கு பக்கத்தில் கழுத்து மடிச்சு தைக்க 1/2 இன்ச்சு. உங்களுக்கு ரெடி ஷோல்டர் எவ்வளோ வேணுமோ அதுக்கு இது மாதிரி நீங்கள் தையலுக்கான அளவு கொடுத்து இதுக்கு உள்ளார தான் நீங்கள் தையலுக்கான அளவு கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஷோல்டர் சரி வராமல் இருக்கும். இப்போ இங்கே என்ன அளவு வந்திருக்கோ அதை அப்படியே இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கேயும் நம்ம நெக் லென்த்தை மறுபடியும் மார்க் பண்ணுறோம். ஒரு பாக்ஸ் ஷேப் கொண்டு வந்தீங்கன்னா தான் நீங்கள் எந்த டிசைன் வரைகிறீங்கனாலும் உங்களோட நெக் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். நான் யூ நெக் லைன் தான் வரைகிறேன். அடுத்ததாக நம்ம ஆம்ஹோல் லென்த் வந்து மார்க் பண்ணணும். ஆம்ஹோல் லென்த் கணக்கு பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்பர் செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6ங்கிறது தான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் நம்ம ஆம்ஹோல் லென்த்தாக நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதே ஆம்ஹோல் லென்த்தை நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த ஆம்ஹோல் ரவுண்ட் நம்மளுக்கு கரெக்டாக வருதான்னு சொல்லி நம்ம தியரியை செக் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன தான் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கனாலும் தியரி யூஸ் பண்ணி நீங்கள் தைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்ட் கிட்ட டைட் வராமல் இருக்கும், அதிகமாக லூஸ் ஆகாமலும் இருக்கும். இப்போது என்னோடய அப்பர் செஸ்ட் ரவுண்ட் வந்து 37 இன்ச் இருக்குது. அந்த 37 கூட இந்த 6 வகுக்கணும். வகுத்தோம்னா எனக்கு வந்து 6.1 வருது. இந்த 6.1 தான் நான் ஆம்ஹோல் லென்த்தாக மார்க் பண்ண போகிறேன். இங்கேருந்து 6.1 மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல் ஷேப் வந்து நம்மளுக்கு தள்ளி போகாமல் இருக்கும். அடுத்ததாக இங்கே 6.25 மார்க் பண்ணோம் இல்லையா, அதே 6.25 இங்கே இருக்கான்னு மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. போய் எல் ஷேப் போட்டுடலாம். இந்த ஆம்ஹோல் லென்த்தில் உங்கள் டேப்பை வச்சுட்டு இது இப்படி மடித்து இதனோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். அடுத்ததாக அப்பர் செஸ்ட்டை டிவைடட் 4 பண்ணணும். ஏன் 4 பண்ணணும்னா பேக்குக்கு 2 பீஸாக மடித்து போட்டிருக்கோம், அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு 2 பீஸாக நம்ம மடித்து போட்டு கட் பண்ணுவோம். அதனால தான் 4ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ என்னோடய அப்பர் செஸ்ட் ரவுண்ட் வந்து 37 இன்ச் இருக்குது. அதை 4ஆக டிவைட் பண்ணோம்னா ஒரு பக்கத்துக்கு 9.25 இன்ச் வருது. நான் அதை இங்கே மார்க் பண்ணுறேன். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வந்து நீங்கள் கணக்கிலே எடுத்துக்கூடாது. இது வந்து ஊப்பட்டியை நைப்பட்டிக்காக மட்டும்தான். அதை நீங்கள் இப்படி மடித்து கூட விட்டுட்டு மார்க் பண்ணலாம். 9.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இதுக்கு பக்கத்தில் 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு. இப்போது இங்கேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து வரைய போகிறோம். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த கோடு இந்த கோடு இந்த கோடு இது மூணுத்துலேயும் டச் ஆகிற மாதிரி உங்களோட ஆம்ஹோல் ஸ்கேலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ரவுண்டு. இப்போது நம்ம வரைஞ்சிருக்கிற ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி தியரியாக செக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளோட ஆம்ஹோல் ரவுண்டு அளவு பார்த்துக்கலாம். என்னோடய ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 17 இன்ச் இருக்குது. அதில் பாதி 8.5 இன்ச்சு இங்கே வருதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். தச்சு முடிச்சதுக்கப்புறமா இங்கே தான் நம்மளுக்கு அந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து வரப்போகுது. அதனால் இங்கேருந்து அந்த 8.5 இன்ச்சு இருக்கான்னு பார்க்கணும். எனக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை அப்படியே தான் எடுத்துக்கிறேன். நம்ம தையல் போடும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி போட்டோம்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக வரப்போகிறது கிடையாது. அதனால் நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். உங்கள் ஆம்ஹோல் ரவுண்டை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. நீங்கள் மேலே ஏற்றுறதும் கீழே இறக்குறதும் இந்த ஆம்ஹோலோட கோடை மட்டும்தான் நம்ம கீழேயும் மேலேயும் ஏற்றணும். இந்த கோடை வந்து உள்பக்கமாகவோ இல்லை வெளிப்பக்கமாகவோ தள்ளக்கூடாது. அடுத்ததாக இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணலாம். என்னோட இடுப்பு சுற்றளவு 30 இன்ச் இருக்குது. அதை 4ஆல் டிவைட் பண்ணி இங்கே மார்க் பண்ணணும்.
ஒரு பக்கத்துக்கு 7.5 இன்ச் வருது. அந்த 7.5 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இதுக்கு பக்கத்தில் 1 இன்ச் நான் டாட்டுக்கான அளவாக மார்க் பண்ணுறேன். பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்காக. உங்களுக்கு வேணான்னா டாட்டோட அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ண தேவையில்லை. அதுக்கு பக்கத்தில் 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு. அவ்வளோதான், பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இங்கே தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லையா, அதை அப்படி மடித்து ஒரு வி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் பேக் பார்ட் முடிஞ்சது. அடுத்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது சொல்கிறேன். பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மீதி துணி நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ஓரப்பகுதி இருக்கு இல்லையா, இதை வந்து இப்போ இப்படி மடிக்கணும். கீழே பிசுறு இல்லாமல் ஒரு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு மேலே கை மடித்து தைக்கிறதுக்கு 1.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்ததான் நம்மளோட ஸ்லீவ் லென்த்து. நம்ம கை உயரம் எவ்வளோ எடுத்துருக்கோன்னு பார்த்துக்கணும். நான் வந்து கை உயரம் 7 இன்ச் எடுத்திருக்கேன். அந்த 7 இன்ச் தான் நான் மார்க் பண்ண போகிறேன். ஏழு இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இதுக்கு மேலே ஸ்லீவையும் பாடி பார்ட்டையும் ஜாயின் பண்ண தையலுக்கு தேவையான அளவு 1/2 இன்ச்சு. அதிலே ஒரு கோடு போட்டுக்கிறேன். அடுத்ததாக கை சுற்றளவு. நம்ம ஸ்லீவ் வித்துன்னு எழுதியிருக்கோம் இல்லையா, அதுதான் 12.5 இன்ச்சு வருது. அதை 2ஆக டிவைட் பண்ணி இங்கே மார்க் பண்ணணும். 12.5 பாதி 6.25 இன்ச்சு. அதை நான் இங்கே மார்க் பண்ணுறேன். அதுக்கு பக்கத்தில் 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு. அடுத்ததாக ஸ்லீவில் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து வரைய போகிறோம். அது எப்படி அளக்கணும்னா, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேக் பார்ட் எடுத்துக்கணும். இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, பேக் பார்ட்டில் இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டோட எட்ஜு இங்கே தான் நம்ம டேப் வச்சு அளக்கணும். ஷோல்டரை நம்ம எடுக்கக்கூடாது அளவுக்கு. அது தச்சு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ வருமோ அதை தான் நம்ம அளக்கணும். டேப் எப்படி ரவுண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே என்ன அளவு வந்திருக்குன்னு தெரியும். 8.25 இன்ச் இருக்குது. அந்த 8.25 தான் நம்ம இங்கே மார்க் பண்ணணும். துணி பத்தலைன்னா ஜாயிண்ட் வச்சுக்கலாம். 8.25 மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக இங்கேருந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து கரெக்டாக வரைய முடியும். அது எப்படி மைனஸ் பண்ணுறதுனா, நம்ம எல் ஷேப் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து இந்த வி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வரைக்கும் நம்ம அளக்கணும். 3 இன்ச் வருது. அந்த 3 இன்ச்சு தான் நான் இங்கே மைனஸ் பண்ண போகிறேன். அடுத்ததாக இங்கே என்ன அளவு எடுத்தோமோ அதே அளவை இங்கேயும் மார்க் பண்ணோம். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து வரைஞ்சிடலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை இந்த மாதிரி வைக்கணும். இந்த முனைப்பகுதி வந்து கரெக்டாக இந்த ப்ளஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். நம்ம கர்வ் வரையும் போது கரெக்டாக அதில் போய் ஜாயிண்ட் ஆகணும். இந்த மாதிரி இப்போ இதுக்கு பக்கத்தில் நம்ம 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு வரும். அது வந்து நம்ம தைக்கும்போது ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ ரெடி அளவுலையும் தையலுக்கான அளவுலையும் கோடு போட்டுடலாம். இந்த அளவுக்கு தான் நம்ம துணி ஜாயின் போடுற மாதிரி வரும். ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கை மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்படி மடித்து ஒரு வி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவோட சென்டர்லேயும் ஒரு வி கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கேயும்.
இது பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம கைக்குழி வந்து மார்க் பண்ண போகிறோம். நம்ம கீழே வந்து வீ கட் பண்ணியிருப்போம் இல்லையா ரெடி அளவில், அதுக்கு மேலே ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்லீவோட சென்டரில் வீ கட் பண்ணியிருப்போம், அங்கே இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இந்த கோடு வரைக்கும் உங்களோட டேப்பை வச்சுக்கணும். வச்சுட்டு அதை அப்படியே 2ஆக மடிக்கணும். மடித்து இதனோட சென்டர் வந்து மார்க் பண்ணணும். இங்கேருந்து 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 1 இன்ச்சில், அதிலேருந்து இந்த 1/2 இன்ச்சை கிராஸ் பண்ண மாதிரி ஒரு கர்வ் வரைய போகணும். இந்த மாதிரி. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கைக்குழி கட் பண்ணது தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஷேப் போட்டு வைக்கிறேன். கைக்குழி வந்து கட் பண்ணது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் பக்கம் தான் வரணும். அதுக்கு தான் இந்த மார்க்கிங். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி மார்க் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஸ்லீவும் பேக் பார்ட்டும் கட் பண்ணதுக்கப்புறம் மீதி கிளாத் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போது ப்ளவுஸ் பிட்டை இப்படி திருப்பிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ண போகிறோம். நம்ம ப்ளவுஸ் பிட்டு எப்படி இருக்கணும்னா ஃபோல்டு பண்ண பக்கம் நம்ம பக்கமும், நமக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி கரைப்பகுதியும் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டிங்கோடு சேர்த்து தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். உள்ளெல்லாம் தள்ளி வைக்காமல் கரெக்டாக இந்த ஃபோல்டிங்கில் வைங்க. கரெக்டாக இந்த ஃபோல்டிங்கில் நம்மளோட ப்ளவுஸோட பேக் பார்ட்டை வச்சுக்கணும். வைக்கிறது எப்படி வைக்கணும்னா, இந்த ஊப்பட்டியை நாய்ப்பட்டிக்கு அரைஞ்சி விட்டுருந்தோம் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு பேக் பார்ட்டோட ஃபுல் அளவுமே கீழே வர மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட்டை ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் போடுறேன். உங்களுக்கு கிராஸ் கட்டிங்கில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கணும். எந்த பக்கம் கிராஸாக இருக்கான்னு பார்த்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் போடுறது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங். இது வந்து பேக் நெக். பேக் நெக் வந்து எப்பவுமே லென்த் அதிகமாக தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட லென்த் வந்து மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் நெக் லென்த் வந்து 6 இன்ச் இருக்குது. அந்த 6 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி இப்படி கோடு போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து நான் யூ நெக்லைன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த ரெடி அளவில் இப்படி ஒரு மார்க்கிங்கும், சைடில் இந்த அளவுக்கு ஒரு கோடு போட்டுருங்க. அடுத்ததாக இந்த ஷோல்டரோட ரெடி அளவில், அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவுலாம் மார்க் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போது பேக் பார்ட் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஷோல்டரில் கோடு போட்டதுக்கப்புறம் இங்கேருந்து நம்மளோட அப்பெக்ஸ் லென்த் எடுத்துக்கணும். நம்ம அப்பெக்ஸ் லென்த் எவ்வளோ எழுதியிருக்கோம், 11 இன்ச்சு எழுதியிருக்கோம். அந்த 11 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணலாம். அந்த இடத்துல அப்படியே டேப்பை வச்சுட்டு கிராஸ் லென்த்தையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். கிராஸ் லென்த் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம்னா, ஃப்ரண்ட் கிராஸ் லென்த்து 14 இன்ச்சு. அந்த 14 இன்ச்சும் நம்ம அப்படி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ், இந்த ஒரு மார்பின் மையப்பகுதியிலேருந்து இன்னொரு மார்பின் மையப்பகுதி வரைக்கும் நம்ம என்ன அளவு எடுத்துருக்கோன்னு பார்க்கணும். 8 இன்ச்சு எடுத்துருக்கோம். அந்த 8 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணி இங்கே மார்க் பண்ணணும். 8ல் பாதி 4. அந்த 4 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிராஸ் லென்த்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லையும் இப்படி மார்க் பண்ணிக்கணும். இந்த அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் அளவுக்கு நம்மளோட கிராஸ் லென்த்தையும் அப்பெக்ஸ் லென்த்தையும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். இப்போது இதுதான் நம்மளோட மெயின் டாட்டோட லென்த்து. அடுத்ததாக வந்து நம்ம இந்த கிராஸ் லென்த்துக்கு கோடு போட்டோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் பெரிய கோடாக போட்டுடலாம்.
அடுத்ததாக நம்ம இந்த மெயின் டாட்டோட வித்து கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத ஒரு தியரியாக உங்களுக்கு சொல்கிறேன் நான். அதுக்கு நம்ம பஸ்ட் ரவுண்டு எடுத்துக்கணும். நம்ம பஸ்ட்டு சைஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. என்னோடய பஸ்ட் ரவுண்டு வந்து 38 இன்ச்சு. அதில் நம்மளோட வெயிஸ்ட்டை வந்து மைனஸ் பண்ணணும். 30 இன்ச்சு மைனஸ் பண்ணனா எனக்கு 8 இன்ச் வருது. 8 4ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் 4ஆல்னா நம்ம டேப்பை நம்ம உடம்பு சுற்றி தான் எடுப்போம். அதில் பேக் பார்ட் 2 வந்துடும், ஃப்ரண்ட் பார்ட் 2 வந்துடும். அப்போது 4 2 நாள் வந்து 8. இப்போ 2 தான் வந்து என்னோட மெயின் டாட்டோட அகலமாக வரப்போகுது. இந்த 2 எப்படி மார்க் பண்ணணும்னா இங்கேருந்து இப்படி 1 இன்ச்சு, இங்கேருந்து இப்படி 1 இன்ச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் டாட்டோட அளவை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பஸ்ட்டுக்கு ஏற்ற ஃப்ரீ வந்து கிடைக்கும். உங்களுக்கு நிப்பிள் பாயிண்ட் வரைக்குமே அந்த ப்ளவுஸ் நல்லா ஷார்ப்பாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே இப்படி முக்கோண ஷேப் போட்டுக்கலாம். நான் வந்து ரவுண்டாக வரணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி இந்த இடத்துல முக்கோண ஷேப் போட்டுக்கிறேன். இதுதான் என்னோட மெயின் டாட். அடுத்ததாக வந்து சென்டர் ஃப்ரண்ட் டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே என்ன அளவு நம்ம டாட்டோட அளவு மார்க் பண்ணியிருக்கோம்? 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இதை எப்படி மார்க் பண்ணலான்னா நம்ம அப்பெக்ஸ் லென்த்னு ஒன்று எடுத்தோம் இல்லையா, அதே அளவு தான். இந்த இடத்துல கரெக்டாக ஷோல்டர் வந்து நம்மளுக்கு தெரியாது, மேலே கீழே வர சான்ஸ் இருக்குன்றதுனால நான் கீழே இருக்க அளவாக அப்படி இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கேருந்து இதுக்கு மேலே 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன் சென்டர் ஃப்ரண்ட் டாட்டுக்கு. ஏன் 1 இன்ச் தான் மார்க் பண்ணோமா, 1/2 இன்ச் மார்க் பண்ணக்கூடாதா, 3/4 இன்ச் மார்க் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ 1 இன்ச் வரைக்கும் நம்ம இங்கே மார்க் பண்ணலாம். நீங்கள் என்ன அளவு இங்கே மார்க் பண்ணிங்கனாலும் நம்ம இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணும்போது மீதி இருக்கிறத மைனஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம வரைவோம். நான் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 1 இன்ச்சில் நடுவில் 1/2 இன்ச்சா நான் பிரிக்கிறேன். இதுதான் நம்ம அப்பெக்ஸ் லென்த்தாக எடுத்தோம் இல்லையா, அந்த 11 இன்ச்சில் ஒரு கோடு போட்டோம் இல்லையா, அந்த அளவு. இதுக்கு மேலே தான் 1 இன்ச்சு மார்க் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம். கீழே எப்படி மார்க் பண்ணலான்னா இங்கே வச்சு இங்கே 1/2 இன்ச்சு இங்கே 1/2 இன்ச்சு கூட மார்க் பண்ணலாம். மேலே மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கப்போட ஷேப் வந்து நல்லா மேலே வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் மேலே மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து சென்டர் ஃப்ரண்ட் டாட்டுக்கும் இந்த அப்பெக்ஸ் லென்த்துக்கு இருக்குது இல்லைங்களா, நிப்பிள் பாயிண்ட்டுக்கும் நான் என்ன அளவுக்கு டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன்னா 1/2 இன்ச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு கப்போட ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக வரணும்னா நீங்கள் 1 இன்ச் வரைக்கும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா 1/2 இன்ச்சும் கொடுத்துக்கலாம். நான் நல்லா ரவுண்டாக வரணுன்றதுக்காக 1/2 இன்ச்சு கொடுக்குறேன். ஒன்றரை இன்ச்சு கொடுத்ததுலேருந்து இப்படி முக்கோண ஷேப் நான் போட்டுக்கிறேன். இதுதான் என்னோட சென்டர் ஃப்ரண்ட் டாட்டு. அடுத்ததான் ஆர்ம் ஹோல் ரவுண்டு. ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கைக்குழி வந்து மார்க் பண்ணணும். இது நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன் எப்படி மார்க் பண்ணுங்கிறது, இதுலேயும் சொல்கிறேன். கரெக்டாக இந்த கர்வ் வருது இல்லையா, அதோட சென்டரில் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த 1/2 இன்ச்சை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ். அவ்வளோதான். இங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டோட டாட்டு உங்கள் டேப்பை இது மாதிரி வச்சுட்டே வந்தீங்கன்னா 5.5 இன்ச்சு, மேக்ஸிமம் 5.5 இன்ச்சு தான். 5.5, 6.5, 7 இதுக்குள்ளே தான் நம்மளோட டாட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்பை பொறுத்து இருக்குது. நல்லா வெயிட்டாக இருக்காங்கன்னா 6 to 7 வரைக்கும் நீங்கள் டாட்டோட அளவாக எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 6 இன்ச்சு எடுக்கிறேன். இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து என்னோடய ஆர்ம் ஹோல் ரவுண்டில் வர டாட்டுக்கு 1.5 இன்ச்சு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த சென்டர் ஃப்ரண்ட் டாட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து 1.5 இன்ச்சு. அது எப்படி மார்க் பண்ணுங்கிறத பாருங்கள். எனக்கு இங்கேருந்து எடுக்கிற அளவோ இங்கே வருது, இங்கேருந்து எடுத்த அளவு இங்கே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் இங்கே வச்சு அந்த 1.5 இன்ச்சை இப்படி மார்க் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம 2 பக்கமும் 3 பக்கமும் மாற்றி மாற்றி நம்ம அளவு எடுக்கும்போது நம்மளோட அளவுகள் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து நம்ம செக் பண்ணணும். அப்போ தான் இந்த கப் ஷேப் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வரும். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் டாட் வந்து இப்படி தான் மார்க் பண்ணணும். இது நம்ம தைக்கும்போது எப்படி தைப்போம்னா இப்படி மொத்தமாக சேர்த்தே ஒரு 1/4 இன்ச் அளவில் தான் தைப்போம்.
இந்த மாதிரி. இப்போ நம்ம 3 டாட்டுமே மார்க் பண்ணிட்டோம். அடுத்ததை வந்து இந்த இடத்துல ஒரு வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணாதான் யாக்பட்டியை நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட் பக்கமும் கரெக்டாக வரும். அப்போது அதை எப்படி மைனஸ் பண்ணுங்கிறத சொல்கிறேன். நம்மளோட கிராஸ் லென்த் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த் வந்து 14 இன்ச்சு. அதில் இந்த ஃப்ரண்ட் நெக்கை மைனஸ் பண்ணணும். 14ல் 6 போச்சுன்னா 8 இன்ச்சு இருக்குது. 8ல் இந்த சென்டர் ஃப்ரண்ட் டாட்டுக்கு 1 இன்ச்சு விட்டுருக்கும் இல்லையா, அதை மைனஸ் பண்ணணும். அப்போது 8ல் 1 போயிடுச்சுன்னா 7 இன்ச்சு. அந்த 7 தான் நம்ம இங்கே மார்க் பண்ணணும். இப்படி வச்சு 7 இப்படி மார்க் பண்ணுங்கள். இதுக்கு கீழே நம்ம யாக்பட்டியை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு தையலுக்கு தேவையான அளவு 1/2 இன்ச்சு. இந்த மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல மைனஸ் பண்ணணும். அடுத்ததாக கீழே இங்கே இந்த மெயின் டாட்டுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணணும். இது எதுக்குன்னா யாக்பட்டியை ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கு தையலுக்கு தேவையான அளவு 1/2 இன்ச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்ததாக சைடில் எப்படி மார்க் பண்ணுங்கிறத சொல்கிறேன். அதுக்கு நம்ம பேக் பார்ட் எடுத்துக்கணும். பேக் பார்ட்டில் இந்த சைடில் என்ன அளவு வருதுன்னு பாருங்கள். எனக்கு 8 இன்ச் வருது. அதில் ஒரு 2.5 இன்ச்சு வந்து நான் யாக்பட்டியோட அளவாக எடுக்கிறேன். ஏன் 2.5 தான் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, 2.5க்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு யாக்பட்டி வந்து சுருண்டு வந்துடும். 2க்கு கீழே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வெட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், கரெக்டான அளவுனா 2.5 எடுத்துக்கோங்க. அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் யாக்பட்டியோட அளவை 2.5 எடுத்துக்கிறேன். 8ல் யாக்பட்டிக்காக நான் 2.5 இன்ச் விட்டுறேன். அப்போ எனக்கு சைடில் 5.5 இன்ச் வரும். அந்த 5.5 தான் நான் இங்கே மார்க் பண்ணுறேன். அஞ்சரை இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிட்டேன். இதுக்கு கீழே ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் யாக்பட்டி சேர்க்கறதுக்கு தையலுக்கு தேவையான அளவு 1/2 இன்ச்சு. அதையும் இப்படி மார்க் பண்ணிடுறேன். அடுத்ததாக இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு எவ்வளோ எடுத்திருக்கோம்னா 30 இன்ச்சு எடுத்திருக்கோம். நம்மளோட ஹிப் ரவுண்ட் வந்து 30 இன்ச்சு எடுத்திருக்கோம். அதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு பக்கத்துக்கு 7.5 இன்ச்சு வருது. அந்த 7.5 இன்ச்சு வந்து நம்மளுக்கு இங்கே வருதான்னு கரெக்டாக பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன். இங்கேருந்து உங்கள் டேப்பை வச்சு இந்த மெயின் டாட்டோட முதல் கோடு வரைக்கும் இப்படி அளக்கணும். என்ன வருதுன்னு பாருங்கள். எனக்கு 3 இன்ச்சு வருது. அந்த 3 அப்படியே கொண்டு போய் இங்கே வைக்கணும். இங்கே வச்சு நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதை பார்க்குற மாதிரி இப்படி உங்கள் டேப்பை வைக்கணும். எனக்கு 7.5 இன்ச்சு வந்தது. அந்த 7.5 இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இதுக்கு பக்கத்தில் 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு அதையும் மார்க் பண்ணுறேன். இப்போது இதிலேருந்து இதுக்கும் நம்ம கோடு போட போகிறோம். இந்த 7.5 இன்ச்சில் மார்க் பண்ணணும் இல்லையா, இதுதான் பாயிண்ட்டு. இங்கே தான் நம்ம கோடு போடணும். இப்போது இந்த ரெடி அளவையும் தையலுக்கான அளவுக்கும் கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட அளவுகள் எல்லாம் இந்த பக்கம் தெரியணுன்றதுக்காக சின்ன சின்ன இன்ட்டெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்படி பிடிச்சி இந்த மெயின் டாட்டில் இங்கே ஒரு வி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இங்கேயும் வி கட் பண்ணிக்கணும். ஆர்ம் ஹோல் ரவுண்டில் வருது இல்லையா, அந்த டாட்டுக்கும் ஒரு வி கட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் வர டாட்டுக்கு நம்ம வி கட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து நம்ம ஃபோல்டு பண்ண பக்கமாக இருக்கும். இப்போ இங்கே கட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஓட்டையாகிடும். இது எப்படி தைக்கணும்னா, இந்த பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு இப்படி சேர்த்து வச்சு நம்ம தைப்போம். அப்படி தைக்கும்போது நம்மளுக்கு இந்த அலவன்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கேயும் தெரிஞ்சிடும். இந்த டாட் எல்லாம் அந்த பக்கமும் வர மாதிரி ஷார்ப்பாக ஒரு டூல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் ஃப்ரண்ட் டாட் வந்து மார்க் பண்ணும்போது இப்படி பிரித்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதுக்கு யாக்பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணணும். யாக்பட்டி எங்கே மார்க் பண்ணணும்னா, நம்ம எப்பவுமே பேக் பார்ட் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம யாக்பட்டி கட் பண்ணுவோம். ஆனால் இது பேக் ஓப்பன்றதுனால அதை நீங்கள் கை வைக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணதுக்கு கீழேயே உங்களுக்கு ஃபோல்டு பண்ண பக்கத்துலேருந்து துணி கிடைக்கும். அங்கே தான் நம்ம யாக்பட்டிக்கு மார்க் பண்ணணும். ஸ்லீவ் கட் பண்ணது போக மீதி இருக்கிற பிசுரை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் யாக்பட்டி மார்க் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். யாக்பட்டியில் நம்ம லைனிங் வச்சு திருப்போம் இல்லையா, அதுக்கு தையலுக்கான அளவு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டதுக்கு அப்புறமா நம்ம பேக் பார்ட்லேருந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு 2.5 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணோம் யாக்பட்டிக்காக. அந்த 2.5 இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லா வீடியோலையுமே இங்கே என்ன அளவு மார்க் பண்ணுறோமோ அதே அளவு நான் இங்கேயும் மார்க் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வயிறு இல்லை அப்படின்னா நீங்கள் அது ஓகே. அதுவே வயிறு பெருசாக இருக்கும்போது இங்கேயும் நீங்கள் அதே அளவு மார்க் பண்ணிங்கன்னா ரோல் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே ரோல் ஆகலாம் சொல்ல முடியாது. நான் இந்த வீடியோவில் 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். சேம் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரப்போகுது. இதனால எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. இதுக்கு மேலே தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட் பார்ட்டையும் யாக்பட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி 1/2 இன்ச்சு இங்கேயும் மார்க் பண்ணுங்கள். இப்போது இந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, இதில் இந்த மெயின் டாட்டை மட்டும் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு இந்த வி கட் பண்ணியிருப்போம் அது வரைக்கும் இப்படி ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைனு இப்படி இப்படி ஸ்டாண்டிங்காக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போது இதிலேருந்து இந்த இடம் மார்க் பண்ண வரைக்கும் ஸ்கேல் வச்சு இந்த ரெடி அளவு வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்ததா இதுக்கு மேலே தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சு அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போது நம்ம இடுப்பு சுற்றளவை 4 டிவைட் பண்ணும்போது இங்கே என்ன அளவு வருதோ ஒரு பகுதி அளவு அதை தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ என்னோடய இடுப்பு சுற்றளவு வந்து 30 இன்ச் வந்திருந்தது. அதை 4 டிவைட் பண்ணும்போது ஒரு பக்கத்துக்கு 7.5 இன்ச் வரும். அந்த 7.5 இன்ச்சு தான் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணணும். உங்களுக்கு இந்த 4 டிவைட் பண்ணி வர அளவை அப்படியே எடுக்காமல் அது கூட ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து எடுங்க. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட தைச்சதுக்கப்புறம் மீதி இருந்தால் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 7.5 இன்ச்சு இருக்குது. இதுதான் என்னோடய ரெடி அளவு. இது கூட 1.5 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கான அளவு. அது கூட ஒரு இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ வந்து எக்ஸ்ட்ரா எடுங்க. அதான் சொல்கிறேன், சுகுராக எடுக்காமல் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இந்த அளவு இதோட முடிச்சிருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா இப்படி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், யாக்பட்டி மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். யாக்பட்டி ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டுமே வந்து ஃபோல்டு பண்ண பக்கம் தான் இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பேக் பார்ட்டுக்கு ஊப்பட்டியை நைப்பட்டி கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுவதை சொல்கிறேன். மீதி கிளாத் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம ஊப்பட்டியை நைப்பட்டிக்கு துணி எடுத்துக்கலாம். இதனோட லென்த் எடுக்க வேண்டாம். எப்பவுமே நீங்கள் ஊப்பட்டியை நைப்பட்டி தைக்கிறீங்கன்னா இதனோட வித்து மட்டும் எடுத்துக்கோங்க. லென்த் வந்து நீங்கள் சுகுராக எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதனோட வித்து வந்து நான் 2.5 இன்ச் எடுத்துக்கிறேன். ஊப்பட்டி நைப்பட்டி ரெண்டுத்துக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக கிராஸ் பீஸு. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்கு இல்லையா, இதில் வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி துணி கிராஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க.
அதில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு இதனோட வித்து வந்து 1.25 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் கழுத்து மடிச்சு தைக்கிறதுக்கு எவ்வளோ துணி தேவையோ அவ்வளோ துணி வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிராஸ் பீஸும் கட் பண்ணிட்டோம். மீதி இருக்க கிளாத் வந்து நம்ம ஸ்லீவுக்கு ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. தச்சு முடிக்கிற வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். எந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் அதை பத்திரமா வச்சுக்கணும். இப்போது ப்ளவுஸ் தைக்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லா மெத்தடுமே சேம் தான். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா நம்ம பேக் ஓப்பன் வைக்கிறோம், அதனால ஃப்ரண்ட்டில் கொக்கிலாம் வராது. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏற்படும். கண்டிப்பாக உங்களுக்கு இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நான் சொல்லி கொடுத்ததில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.